நேர்மை. வாங்க சார். வணக்கம் என்ற வாசி எழுந்து நாற்காலியை இழுத்து போட்டான். சோமு அமர்ந்தார். வணக்கம். சௌக்கியமா தம்பி? நீங்க வாங்கி கொடுத்த இந்த ஜவுளிக்கடை வேலையால் நல்லா இருக்கேன் சார் என்றான் வாசப்பட்டதாரி. பல ஆண்டுகள் வேலைக்காக முயற்சித்து தோற்று போனவனுக்கு இவர்தான் சேல்ஸ்மேனாக வேலை வாங்கி தந்தார். உன்கிட்ட ஒரு உதவியை நாடி வந்திருக்கிறேன் வாசு. சொல்லுங்கள் சார். வேலை வாங்கி தந்ததுக்கு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். நன்றி கடனை ஏதாவது செய்ய முடியுமான்னு பல தடவை நினைச்சிருக்கேன். வாழ்வு தந்த உங்களுக்கு உதவாமல் எனக்கு ஒரு 500 ரூபாய் அவசரமாக வேணும் சோமு. வாஸ் யோசித்தான். இவருக்கு உதவ தவறினால் நன்றி கெட்டவனாகி விடுவோம். ஆனால் 500 ரூபாய்க்கு என்ன செய்வது? சேல்ஸ்மேனாக இருந்த அவனை இன்றுதான் கேஸில் அமர்த்தினால் முதலாளி. இந்த நிலையில் என்ன தம்பி யோசனை? பணம் எப்போ வேணும் சார்? இப்பவே கிடைச்சா நல்லது. பண்டிகை சேல்ஸ் நிறைய பணம் சேர்ந்து இருக்கு. இதில் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே சார் என அதிர்ந்தான். பில் புக்கில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க 500 எடுத்து வை, அரைமணியில் வரேன் என்று புறப்பட்டார் சோமு. அவரிடம் அவன் கொடுத்த கவரில் 500 ரூபாய் இருந்தது. நான் சொன்ன மாதிரி கேஸில் இருந்து எடுத்த பணம் தானே என்றார். இல்லை சார், இது என் பணம். பெட்டி நிறைய பணம் இருக்கு. உன் பணத்தை ஏன் கொடுத்த? நேர்மை ஒழுக்கம்தான் சார் என் சொத்து சார். உயிர் போனாலும் பிறர் பணத்தை தொடமாட்டேன். அப்போ இந்த பணம் ஏது? எனக்கு போனஸ் தர இருந்தாங்க. சாயந்தரம் தரப்போறதை இப்பவே கேட்டு வாங்கி தந்தேன். அதான் இது. வாசு, உன் கேரக்டரை தெரிஞ்சுக்கத்தான் பணம் கேட்டு நடித்தேன். தெரிஞ்சுக்கிட்டேன். முதலாளிகிட்ட பேசுகிறேன். உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். இனி நீதான் இந்த பெரிய கடையின் கேஷியர். பெஸ்ட் ஆஃப் லக் என கூற வாசு ஸ்தம்பித்து நின்றான்.